நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அதுதான் நடக்கும். நீங்கள் எதை விசுவாசிக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். நீங்கள் எதை விரும்பி கேட்குறீங்களோ அதுதான் நடக்கும். இப்படி தான் கர்த்தர் வச்சுட்டார ஒழிய அது பாட்டுக்கு ஏதோ அது தானாக நல்லது நடக்கும்ன்றது நம்புறதெல்லாம் மூடத்தனம். காட்டும் வழிகளில் செயல்களில் முற்றும் சிறந்த தேவரீ, மகிமை என்றென்றும் உமக்கே. மறுபடியும் காட்டும் வழிகளில் அற்புதமான ஆண்டவர், ஆற்றும் செயல்களில் முற்றும் சிறந்த தேவரீ, மீட்க வல்லவர், மகிமை என்றென்றும் உமக்கே. இன்னும் ஒரு முறை பாடுவோம். காட்டும் வழிகளில், காட்டும் வழிகளில் அற்புதமான ஆண்டவர், ஆற்றும் செயல்களில் முற்றும் சிறந்த தேவரீ, மீட்க வல்லவர், மீட்டெம்மை காக்க வல்லவர், மகிமை என்றென்றும் உமக்கே. ஏராளமானவர், தாராளமானவர், நீரென் எல் ஷடாய், நிறைவாக்கும் சர்வவல்ல தேவரீ, ஏராளமானவர், தாராளமானவர், நீரே எல் ஷடாய், நிறைவாக்கும் தேவன், எவர் 4:14. வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். இந்த விசுவாசம் என்னும் பிரமாணத்தை இயக்குவதற்கு இந்த பாசிட்டிவ் கன்ஃபெஷன் ரொம்ப முக்கியம். இந்த பாசிட்டிவ் கன்ஃபெஷனை தான் இங்கே சொல்லியிருக்குது. நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொள்ள கடவோம்னு இங்கிலீஷில் ரொம்ப நல்லா வந்திருக்குது. Let us hold fast our confession. Let us hold fast our confession. நம்முடைய அறிக்கை, நாம் பண்ணின அறிக்கைன்னு தமிழில் வந்திருக்கு. இங்கிலீஷில் நம்முடைய அறிக்கையை உறுதியாக பற்றி கொண்டிருக்க கடவும்னு இருக்குது. நம்முடைய அறிக்கைன்னா எது? அது நம்முடைய அறிக்கை என்பதை பற்றி ஒரு 2 வாரம் பேசினேன். எது நம்முடைய அறிக்கை? நம்முடைய அறிக்கைன்னு இருக்குது. எது நம்முடைய அறிக்கை? நம்முடைய அறிக்கை என்ன அறிக்கை? பாவ அறிக்கை இல்லை. பாவ அறிக்கை பைபிளில் இருக்குது, போதிக்குது. பாவ அறிக்கை எப்போ செய்யணும்? நாம் பாவம் செய்யும்போது பாவ அறிக்கையை செய்யணும். ஏன் அது முக்கியம்? ஏனென்றால் தேவனோடு உள்ள உறவை நம்முடைய பாவம் கெடுத்து விடுகிறது. உறவு என்ற ஐக்கியத்தை, உறவை மாற்றுறதில்லை, உறவு அப்படியே தான் இருக்குது, ஐக்கியத்தை கெடுத்து விடுகிறது இல்லையா? பிள்ளைக்கும் தகப்பனுக்கும் இருக்கிற உறவு மாறவே மாறாது. பிள்ளை எவ்வளோ தப்பு செஞ்சாலும், தகப்பன் எவ்வளோ கெட்டவராக இருந்தாலும் உறவு மாறாது. அப்பா தான், பிள்ளை தான். அதை மாற்றி அமைக்கவே முடியாது. பிறந்தாச்சு, முடிஞ்சாச்சு, கதை சர்டிஃபிகேட்டில் எழுதியாச்சு, அதை மாற்றவே முடியாது. ஐக்கியம் மாறலாம். ஒருவருக்கொருவர் இருக்கிற அந்த பரஸ்பரம் அன்பு, அந்த உறவாடுதல்,
அதெல்லாம் மாறலாம், ஐக்கியம் மாறலாம். அப்போ அதுக்காக தான் 2 பேரும் வித்தியாசங்களை மறந்து ஒன்று சரி பண்ணுறது அவசியமாக இருக்குது. அப்போ நம்முடைய பரலோக தகப்பனுக்கு விரோதமாக நாம் பாவம் செய்யும்போது நாம் என்ன பண்ணுகிறோம்? பாவத்தை அறிக்கை செய்கிறோம். அறிக்கை செய்தால் நம்முடைய ஐக்கியம் திரும்ப சீராகிறது. அது ரொம்ப முக்கியம். ஆனால் எந்நேரமும் பாவத்தையே அறிக்கை செய்துட்டு இருக்கக்கூடாது. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு இடத்துல தங்கியிருந்தேன். காலையில் ஒருத்தர் அவங்க ஏதோ ரிட்ரீட் நடந்துகிட்ருக்கு. நான் அந்த பங்களாவில் அந்த 3 நாள் ரூமில் தங்கி வச்சுருந்தாங்க என்ன. நான் தங்கியிருந்தேன். நான் அந்த ரிட்ரீட்டுக்கு போகல, நான் வேறு வேலையாக போயிருந்தேன். அங்கே தங்கியிருந்தவங்க வந்து அங்கே காலையில் ஜெபம் பண்ணிட்டுருப்பாங்க பாருங்கள். 4:30 மணிக்கு ஒருத்தர் ஆரம்பிச்சிருவார். என் ரூம் வாசலில் ஆரம்பிப்பார். அந்த ஜெபம் வந்து தலைவலி ஆகிடும் எனக்கு. ஏன்னா ஜெபம் பண்ணுறாருன்றதுனால இல்லை, அதில் என்ன தலைவலினா, ஆண்டவரே நான் பாவி 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 பாவி, நான் தூசி, நான் குப்பை, நான் பூச்சி புழு, இதே தான் சொல்லிட்டுருப்பார் ஒரு 1.5 மணி நேரம். காலைல ஆரம்பித்தார்னா கதறி கதறி அழுதுட்டுருப்பார். ஆண்டவரே நான் பாவி தூசி குப்பை. அடுத்த நாள் வந்து அதே தான் பண்ணுவார். 3 நாள் தங்கியிருந்தேன். 3 நாளும் அவர் என்ன ஜெபம் பண்ணுவார்னு 3ஆவது நாளைக்குள்ளே நானே சொல்லிடுவேன் உங்களுக்கு என்ன சொன்னால். அதே தான் சொல்லிட்டுருப்பார். பாவம் நல்ல மனுஷன் தான் நினைக்கிறேன். நிறைய கிறிஸ்தவர்கள் நல்லவர்கள் தான். அவர் ஒன்றும் பாவம் செய்வார்னு நினைக்கல. நான் 4:30 மணிக்கும் ஜெபம் பண்ணுற ஒரு மனுஷன் அப்படி ஒன்றும் பாவியாக இருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஆனால் யாரோ அவருக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க? நீ தினந்தோறும் காலையில் எழுந்திரிச்சே இப்படி ஒரு ஒப்பாரி வை, நான் பாவி, நான் அழுக்கு தூசி கந்தை குப்பை பூச்சி புழு இப்படின்னு சொல்லுன்னு சொல்லி யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜபம்னா இதுதான் ஜபம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாவம் அவர் அதையே காலிலேருந்து ஒப்பிச்சிட்ருக்காரு. இதுதான் எனக்கு தலைவலியை உண்டாக்கும். நான் பரிதாபப்படும் வந்தால் என்ன இப்படி ஜபம் பண்ணுறாரு, என்ன இந்த இப்படி சொல்லி கொடுத்துருக்காங்களேன்னு. இதைத்தான் நெகட்டிவ் கன்ஃபெஷன்றோம். இதைத்தான் பிற்போக்கான அறிக்கைன்னு சொல்கிறோம். அதான் பண்ணக்கூடாதுன்றோம். சும்மா சும்மா நான் பாவி, நான் தூசி குப்பை புழு பூச்சின்னு சொல்கிறது வந்து உங்களுடைய மன ஆரோக்கியத்துக்கு நல்லது அல்ல. மென்டல் ஹெல்த்துக்கு, உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லதில்லை, உங்களுடைய குடும்ப சமாதானத்துக்கு அது நல்லதில்லை. எதுக்குமே அது நல்லது கிடையாது. பாருங்கள், அது ஒரு தப்பான ஒரு காரியம். அதை எப்படியோ பரப்பி விட்டுருக்குறாங்க. அதை நிச்சயமாக நிறுத்தி ஆகணும். அது பிற்போக்கான அறிக்கை. பாவம் செய்யும்போது மட்டும் நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து அதோடு அவர் மறந்துடுறாரு, நம்மளும் அதை மறந்துட்டு திரும்ப திரும்ப நம்மளை பாவின்னு சொல்லிகிட்டு இருக்க கூடாது. அதுதான் கரெக்ட். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க அதுதான் கரெக்டுன்னு? அதுக்கப்புறம் அந்த பாவத்தை பற்றி சொல்லிட்டு நான் பாவின்னு சொல்லிட்டு இருக்கிறது நம்ம வேலையே கிடையாது, நல்லதில்லை. நாட் குட் ஃபார் அவர் மென்டல் ஹெல்த். அப்போ நம்ம அறிக்கை என்னன்னா, நம்முடைய அறிக்கை, நாம் பண்ணின அறிக்கைன்னு வருது. இங்கிலீஷில் அவர் கன்ஃபெஷன் வருது. அதை உறுதியாக பற்றி கொள்வோம், லெட் அஸ் ஹோல்ட் ஃபாஸ்ட்னு வருது. எந்த அறிக்கையை உறுதியாக பற்றி கொண்டிருக்கிறது? பாசிட்டிவ் கன்ஃபெஷனை. என்ன அறிக்கை? நாம் பண்ணின அறிக்கைன்னா என்ன? இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கை செய்திருக்கிறோம். அதை உறுதியாக பற்றி கொள்ள கடவோம். அவர் நம்முடைய பரிந்து பேசுகிற, நமக்காக பரிந்து பேசுகிற நம்முடைய பிரதான ஆசாரியர் என்று அறிக்கை செய்திருக்கிறோம். அதை உறுதியாக பற்றி கொள்வோம். அவர் நம்முடைய ரட்சகர் என்று அறிக்கை செய்திருக்கிறோம். அதை உறுதியாக பற்றி கொள்வோம் இல்லையா? அவர் எனக்கு எல்லாவற்றுக்கு எல்லாம் என்று அறிக்கை செய்திருக்கிறோம். அதை உறுதியாய் பற்றி கொள்வோம். நாம் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டிய அறிக்கை வந்து இந்த பாசிட்டிவ் கன்ஃபெஷன்ங்கிறது. பாசிட்டிவ் கன்ஃபெஷன்னா முற்போக்கான அறிக்கை. முற்போக்கான அறிக்கைன்னு என்ன? தேவன் எனக்காக இயேசு கிறிஸ்து மூலமாக என்ன பண்ணியிருக்கிறாரு, அதன் மூலமாக நான் இன்றைக்கு என்னவா மாறி இருக்கிறேன், நான் எப்படிப்பட்ட பாக்கியவானாக இருக்கிறேன், அவர் எனக்கு என்னவா இருக்கிறாரு, நான் அவருக்கு என்னவா இருக்கிறேன், அவர் என் மூலமாக என்ன செய்து கொண்டிருக்கிறார், என்ன செய்ய முடியும் இந்த உலகத்தில், நான் அவர் மூலமாக என்னெல்லாம் இந்த உலகத்தில் செய்ய முடியும். இதையெல்லாம் அறிக்கை செய்வது தான் முற்போக்கான அறிக்கை. கிறிஸ்தவமே ஒரு மாபெரும் அறிக்கைன்னு சொன்னாங்க பழங்காலத்தில். அது எந்த அறிக்கைனா இந்த அறிக்கை தான், முற்போக்கான அறிக்கை. அவர் என்ன செஞ்சிருக்கார் எனக்காக மீட்பின் மூலமாக, நான் என்னவா மாறி இருக்கிறேன், அவருக்கு நான் என்னவா இருக்கிறேன், இன்றைக்கி பிள்ளையாக இருக்கிறேன், உடன் சுதந்திரனாக இருக்கேன், இயேசுவோட பாக்கியவானாக இருக்கேன், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். இதெல்லாம் சொல்லணும். நான் இன்றைக்கி என்னவா இருக்கிறேன் அவருக்கு, அவர் எனக்கு இன்றைக்கி என்னவா இருக்கிறாரு, அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என் மூலமாக, நான் அவர் மூலமாக என்ன செய்ய முடியும், என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. இப்படி இதைத்தான் பாசிட்டிவ் கன்ஃபெஷன் என்று சொல்லுகிறோம். நல்லா கவனிக்கணும். நிறைய பேர் இந்த புது வருஷத்துக்குள்ளே எப்படி நுழையிறாங்கன்னா, போன வருஷம்தான் அப்படி போச்சு, இந்த வருஷமாதே
நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கேட்டேன் ஒருத்தரை, எப்படி நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, போன வருஷம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, இந்த வருஷம் நல்லா இருக்கும். இந்த வருஷம் எப்படி நல்லா இருக்கும்? கேலண்டரில் தேதி மாறணும்னா இல்லையா? ஒரு தேதி போய் இன்னொரு தேதி வந்ததுனால டிசம்பர் 31, 2014 முடிஞ்சு ஜனவரி 1, 2015 வந்துட்டதுனால வானத்தில் நட்சத்திரங்கள்லாம் மாறி திசையெல்லாம் மாறி எல்லாம் வந்து உங்களுக்கு யோகம் அடிக்க போதா? எப்படி நல்லது நடக்கும்ன்றீங்க? என்ன மாதிரி சொல்கிறீங்க நீங்கள்? எப்படி நம்புறீங்க? போன வருஷம் அப்படி ஆகிப்போச்சு, இந்த வருஷம் அப்படி இருக்க போகுதுன்னு சொல்கிறீங்களே, என்ன காரணம்? ஒன்றும் இல்லைங்க, நினைக்கிறேன் போன வருஷம்தான் அப்படி போச்சு, இந்த வருஷமாவது இப்படி இருக்கு. இந்த லெவலில் தான் இருக்கிறாங்க கிறிஸ்தவங்க. நான் கேட்குறேன், எப்படி மாறுன்றேன்? ஒரு தேதி மாறினதுனால 31 டிசம்பர் மாறி ஜனவரி 1ன்னு மாறினதுனால எல்லாம் மாறிடுமா? எப்படி மாறுன்றேன்? நான் சொல்கிறேன், மாறவே மாறாது. இருதயத்தில் என்ன இருக்குதுன்றது மாறணும், வாயில் என்ன பேசுகிறோன்றது மாறணும், நம்முடைய மனதில் என்ன இருக்குதுன்னு மாறணும். இதையெல்லாம் மாற்றாமல் சும்மா கேலண்டரில் தேதியை மாற்றிட்டு புது வருஷம் கொண்டாடினோடனே எல்லாம் நல்லா நடக்க போகிறதுன்றது நம்பிக்கை வந்து மூட நம்பிக்கை. போன வருஷம் தான் நல்லா நடக்கலை, இந்த வருஷமாவது நல்லா நடக்கட்டும். இப்படி தான் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. 25 வருஷமாக ஒன்றும் நல்லது நடக்கலை. இங்கேருந்து கெல்லிஸ் போகிறதுனா 10 நிமிஷத்தில் போகலாம். 10 வருஷமாக போக முடியலன்னா அப்போவாது கொஞ்சம் அறிவு வரணும், நின்று யோசிக்கணும். என்னடா இது 10 நிமிஷத்தில் போக வேண்டியது 10 வருஷமாக இன்னும் வரவே இல்லை, ஏதோ நம்ம தான் தப்பு பண்ணிகிட்டு இருக்கிறோம், அது கொஞ்சம் மாற்றணும் போல இருக்குது, ராங் சைடில் போயிட்டுருக்கிறோம் போல இருக்குது. அதுதான் 10 வருஷமாயும் வந்து சேர முடியலையே. 10 வருஷம் சேர முடியலன்னா ஏதோ கோளாறு நம்மக்கிட்ட தான் இருக்குதுன்னு தெரிய வேணாமா? நிறைய கிறிஸ்தவங்க 25 வருஷமாக ஒன்றும் நல்லது நடக்கலை, ஆனால் அவங்க நம்புகிறாங்க இந்த வருஷமாவது நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன்யா. நினச்சி தான் நடக்காமல் போகுது. மாற்றணும் சில காரியங்களை. இருதயம், மனது, நாவு இவைகள் இருக்கிற காரியங்களை மாற்றினாதான் வாழ்க்கை மாறப்போகிறது. அதற்கேற்றபடி தான் காரியம் நடக்கும்னு வேதவசனம் சொல்லுது. நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அதுதான் நடக்கும், நீங்கள் எதை விசுவாசிக்கிறீங்களோ அதுதான் நடக்கும், நீங்கள் எதை விரும்பி கேட்குறீங்களோ அதுதான் நடக்கும். இப்படி தான் கர்த்தர் வச்சுட்டார ஒழிய அது பாட்டுக்கு ஏதோ அது தானாக நல்லது நடக்கும்ன்றது நம்புறதெல்லாம் மூடத்தனம். ஆகவே தான் அந்த போதனை ரொம்ப முக்கியம் பாருங்கள். ஏன்னா அந்த பாசிட்டிவ் கன்ஃபெஷனை கொண்டு அதான் வேதவசனம் சொல்லுது பாருங்கள். யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்குது, பெரிய கப்பலை சிறிய சுக்கானால் திருப்புகிறோம். நாவு அப்படிப்பட்டது. எப்படிப்பட்டது? பெரிய கப்பல் மாதிரி இல்லை, சிறிய சுக்கான் மாதிரி நாவு. வாழ்க்கை, இந்த பெரிய வாழ்க்கையை, முழு வாழ்க்கையை, மனுஷனுடைய முழு சரீரத்தையும் அடக்கி ஆளக்கூடியதாக, அவனுடைய வாழ்க்கை முழுவதையும் பாதிக்கக்கூடியதாக நாவு இருக்கிறது. சிறிய சுக்கானால் பெரிய கப்பலை திருப்புறது போல வாழ்க்கை முழுவதும் இந்த சிறிய நாவை கொண்டு திருப்பலாம். 2015 ஆசீர்வாதமான ஆண்டாக, முற்போக்கான ஒரு ஆண்டாக, முன்னேறி செல்லுகிற ஆண்டாக, ஜெயத்தின் ஆண்டாக, வெற்றியின் ஆண்டாக நம்மால் மாற்ற முடியும். மாற்றுறதுக்கான எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. ஆகவே தான் அந்த போதனை ரொம்ப முக்கியம் பாருங்கள். 3 காரியங்களை ஏற்கனவே சொன்னேன். முற்போக்கான அறிக்கை, பாசிட்டிவ் கன்ஃபெஷன் ஏன் முக்கியன்றது குறித்து 3 காரியம் சொன்னேன். 1, விசுவாசத்தால் நிறைந்த வார்த்தைகள், அதான் பாசிட்டிவ் கன்ஃபெஷன் இல்லையா, பாசிட்டிவ் வேர்ட்ஸ். விசுவாசத்தால் நிறைந்த வார்த்தைகள் இந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தை ஆளுகை செய்கிறது. அதை அதன் மேலே ஆளுகை செய்கிறது. விசுவாசம் உள்ள வார்த்தைகள் பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தை மாற்றி ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதை செயல்பட வைக்கிறது. 2 பிரமாணம் காமிச்சேன். ஒன்று ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், இன்னும் பாவம் மரணன்றது இன்னொரு பிரமாணம். பாவம் மரணன்றது என்றைக்கு வந்தது? ஆதாம் என்னைக்கு பாவம் செஞ்சானோ அன்னைக்கு ஆரம்பித்த பிரமாணம். பாவம் மரணம்ன்ற பிரமாணம் அன்னைக்கு ஆன் பண்ணி விட்டாச்சு. ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம்ன்றது என்னைக்கு எஃபெக்ட்டுக்கு வந்தது? இயேசு என்றைக்கு மரித்து உயிரோடு எழுந்தாரோ அதை நான் என்னைக்கு விசுவாசித்து அவர் ஆண்டவர் என்று அறிக்கை செய்தேனோ அன்றைக்கு தான் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் எஃபெக்ட்டுக்கு வந்தது. பாவம் மரணம் பிரமாணம் ஆதாம் பாவம் செஞ்சான் பாருங்க. அவன் பாவம் என்ன? கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னார், இந்த பழத்தை சாப்பிடாதேன்னாரு. பிசாசு ஒன்று சொல்கிறான், சாப்பிட்டா சாகவே மாட்டேன்றான். கர்த்தர் சொன்னார் சாவேன்றாரு. இவன் சொல்கிறான் இல்லை சும்மா சொன்னார், சாப்பிடு நீ ஒன்றும் சாக மாட்டேன்னா. இவன் என்ன பண்ணான்?
அவருடைய வார்த்தையை விட்டுட்டு இவனுடைய வார்த்தையை நம்பினான். அதுதான் பாவம். அதன் மூலமாக தான் பாவம் மரணன்ற பிரமாணத்தை ஆன் பண்ணாங்க. எல்லாம் வார்த்தையில் தான் இருக்குது பாருங்கள். அதான் காமிக்கிறேன். பாவம் மரணன்ற பிரமாணம் எப்படி எஃபெக்டிவ் வந்தது? அவருடைய வார்த்தையை விட்டுட்டு இவனுடைய வார்த்தையை நம்பினா பாருங்க. பிசாசுடைய வார்த்தையை ஆன் பண்ணி விட்டுட்டான் பாவம் மரணன்ற பிரமாணத்தை. ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னைக்கு எஃபெக்டிவ் வருது? இயேசு மரித்து உயிரோடு எழுந்தார். என் வாயை திறந்து இயேசுவே நீர் என்ன ரட்சகர் ஆண்டவர் நான் அறிக்கை செய்கிறேன் பாருங்க. உடனே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் இங்கே எஃபெக்டிவ் வந்திருக்குது. அது மரணத்துக்கு ஏதுவான பிரமாணம். எல்லா தீமையும் அதில் அடங்கி இருக்குது. தீமைக்கு நேராக நடத்துகிறது. இது ஜீவனுக்கு ஏதுவான பிரமாணம். எல்லா நன்மைக்கு எதிராக இதை நம்மளை நடத்துகிறது இல்லைங்களா? அது ஒன்று. ரெண்டாவது, ஏன் பாசிட்டிவ் கன்ஃபெஷன் முக்கியம்னு காமிச்சேன். பாசிட்டிவ் கன்ஃபெஷன் மூலமாக தான், இந்த முற்போக்கான அறிக்கையின் மூலமாக தான் ஆவிக்குரிய உலகத்திலே நாம் அதிகாரத்தை செலுத்த முடிகிறது. ஆவிக்குரிய உலகத்திலே அதிகாரத்தை நாம் அதன் மூலமாக தான் செலுத்துகிறோம். 100க்கு அதிபதி சொல்கிறான் பாருங்க, வேலைக்காரன் சோமலன்னு வந்து இயேசுவை கேட்குறான். இயேசு வந்து சோமாக்குறேன்றார். இவன் என்ன சொல்கிறான்? என் வீட்டுக்கு வர வேணாம், இங்கேருந்து ஒரு வார்த்தை சொல்லும். ஒரு வார்த்தை இங்கே சொன்னீங்கன்னா என் வேலைக்காரன் அங்கே சுகமாவான். எப்படி அது? இங்கே ஒரு வார்த்தை சொன்னால் அவன் எங்கேயோ இருக்கிறான், எத்தனை மைலோ தெரியல, அத்தனை மைலில் இருக்கிற அந்த வேலைக்காரன் வீட்டில் இருக்கிறவன் எப்படி இங்கே சொல்கிற வார்த்தையின் மூலமாக சுகமாவான், இவர் சொல்கிற வார்த்தையின் மூலமாக சுகம்? அவன் சொல்கிறான் ஒரு வார்த்தை சொல்லும், அங்கே சுகமாவான். என்ன சொல்கிறான்? ஆவிக்குரிய உலகத்தில் ஏதோ நடக்குது. இந்த வியாதிங்கிறது ஆவிக்குரிய உலகத்தில் ஏதோ நடக்கிறதுனால தான் அங்கே இருக்குது. இங்கேருந்து நீர் ஒரு வார்த்தை சொன்னால் அங்கே அந்த வியாதி நீங்கி போயிடும். இங்கேருந்து ஒரு வார்த்தை வியாதியை போன்னு சொன்னால் அந்த வியாதி போய்விடும் அப்படிங்கிறான். ஒரு ஆவிக்குரிய அதிகாரத்தை எக்ஸசைஸ் பண்ணுறதை பற்றி சொல்கிறான். வாயை திறந்து நீர் ஜீவனை பேசினா சாக கிடக்கிறவன் எந்திரிச்சிருவான், நல்லாயிடுவான். இங்கே ஒரு வார்த்தையை சொல்லும், அவன் சுகமாவான்றான். இப்போ ஆவிக்குரிய அதிகாரத்தை எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறதுன்னு பற்றி சொல்கிறான். மூன்றாவது பார்த்தோம், ஆவிக்குரிய இந்த பாசிட்டிவ் கன்ஃபெஷன், இந்த முற்போக்கான வார்த்தைகள் அறிக்கைகள், தேவ தூதர்கள் நமக்காக செயல்படும்படியாக இந்த வார்த்தைகள் ஏவுகிறது. திருப்புவோம் 103வது சங்கீதம் 20வது வசனம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்திரியுங்கள். இருக்கீங்களா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே அவருடைய ஸ்தோத்திரியுங்கள். சொல்கிறத கவனிக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற, வெறும் அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய தூதர்களே அப்படின்னு சொல்லியிருந்தாலே புரியும் நமக்கு. பரவாயில்ல, சொல்லலாம். அவருடைய வசனத்தின்படி செய்கிற தேவதூதர்களே அப்படின்னு சொன்னாலே போதும். ஆனால் எப்படி சொல்லியிருக்குது? அவருடைய வார்த்தையை கேட்டு, எல்லாம் சொல்லுங்க, கேட்டு. ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா வருது. They hear the voice of the word of God. அதாவது வசனத்தினுடைய சத்தத்தை கேட்டு, வசனத்தை கேட்டு, வசனத்தின்படி செய்கிறவர்கள் தேவதூதர்கள், வசனத்தினுடைய சத்தத்தை கேட்டு. வசனம் இங்கே இருக்குது, சத்தம் எங்கே இருக்குது? நம்ம தான் கொடுக்கணும் சத்தம். அதுதான் அறிக்கை. வசனம் இங்கே இருக்குது, சத்தம் எங்கே இருக்குது? என் தொண்டையில் இருக்குது, என் நாவில் இருக்குது. என் நாவில் என்றைக்கு இந்த வசனத்தை நான் உச்சரிக்கிறேனோ அன்னைக்கு தான் இந்த வசனத்துக்கு சத்தத்தை நான் கொடுக்கிறேன். தேவதூதர்கள் யார்? போன வாரம் பேசினேன். தேவதூதர்கள் எப்படி வந்து நமக்கு உதவி செய்கிறார்கள், நம் நிமித்தமாக உதவி செய்யும்படியாக இருக்கிற பணிவிடை ஆவிகள் அவைகள் எப்படி உதவி செய்கிறார்கள் பற்றிலாம் பேசினேன். எப்போ வந்து உதவி செய்கிறார்கள்? இந்த வசனத்துக்கு நான் சத்தம் கொடுக்கும்போது, அதாவது இந்த வசனத்தை எடுத்து நான் அறிக்கை செய்யும்போது தேவதூதர்கள் வந்து உதவி செய்கிறார்கள். இப்போ 4வது காரியம், ஏன் பாசிட்டிவ் கன்ஃபெஷன் ரொம்ப முக்கியம், அது ஏன் அவசியம் என்கிறதுக்கு 4வது காரியம், பாசிட்டிவ் கன்ஃபெஷன் மூலமாக தான் இந்த உலகத்திலே நாம் சூழ்நிலைகள் மீது ஆளுகை செலுத்த முடியும். இந்த உலகத்தில் இருக்கிற சூழ்நிலைகள் மீது நாம் ஆளுகை செலுத்துவது இந்த பாசிட்டிவ் கன்ஃபெஷன் மூலமாக. உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள், வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் மூலமாக நடக்கிற காரியங்களில் உங்களுடைய ஆளுகையை
ஆவிக்குரிய அதிகாரத்தை ஆளுகை செலுத்துவது எப்படின்னா பாசிட்டிவ் கன்ஃபெஷன் மூலமாக தான். இதை காண்பிக்கிற பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷத்துக்கு திருப்போம். மத்தேயு 18:18. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆம்பிளிஃபைட் பைபிளில் முன்ன இதெல்லாம் சுட்டி காண்பித்திருக்கிறேன். இதை பற்றி நிறைய படிச்சிருக்கோம் நாம். ஆனால் இங்கே எப்படி நம்முடைய சூழ்நிலையின் மீது வார்த்தை கொண்டு ஆளுகை செய்கிறோன்றதை மட்டும் கவனிக்க விரும்புகிறேன். இன்றைக்கி சில நேரத்தில் வசனம்லாம் தெரியும், ஆனால் அது எப்படி பொருந்துது இந்த சத்தியத்தோடுன்றது தான் தெரியாமல் இருக்குது. இதுக்கு தான் பிரசங்கங்கள் அவசியம், போதனைகள் அவசியம். வசனம் தெரிஞ்சிருக்கலாம் நிறைய பேருக்கு, ஆனால் இந்த முற்போக்கான அறிக்கைங்கிற காரியத்துக்கு இது எவ்வளோ பொருத்தமாக இருக்குது என்பதை கவனிக்க வேண்டும். பூமியில் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் கட்டப்பட்டிருக்கும், பரலோகத்தில் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அப்போ கர்த்தர் நம்மளை பூமியில் சில காரியங்களை கட்ட சொல்லுகிறார், பூமியில் சில காரியங்களை கட்டவிழ்க்க சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் அதாவது சில காரியங்களை கட்ட சொல்கிறார். கட்ட சொல்கிறதுனா என்ன? சில மொழிபெயர்ப்புகள் எப்படி சொல்லியிருக்குது, அனுமதி மறுக்க சொல்லுகிறார். கட்டுவதுனா அனுமதி மறுப்பது, கட்டுவதுனா அது உள்ள நுழையாதபடிக்கு கதவை சாத்துவது, முடியாதுன்னு சொல்லுவது, உள்ள வராதுன்னு சொல்லுவது. பூலோகத்தில் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எவைகளை அனுமதி மறுக்கிறீர்களோ அப்படின்னு ஒரு மொழிபெயர்க்கிறது. எவைகளை அனுமதி மறுக்கிறீர்களோ அவைகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கும் பரலோகத்திலும். யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே.